அவருக்கு அதெல்லாம் என்ன தெரியும்? அவர் பள்ளிக்கூடத்துக்கு போய் மாணவர்கள் மத்தியில் இந்த லயலாமணி மாதிரி ஓலா கதைகளை அடிச்சு விடுவாப்புல. சொல்றாப்புல பள்ளிக்கூடத்தில் போய் மாணவர்கள்ட்ட மோட்டிவேஷனல் ஸ்பீச் தான். என்ன தெரியுமில்ல, நம் உடலை 2 துண்டாக வெட்டி போட்டால் இடையில் வருவது, அதனால் அதுக்கு பேர் இடை. நாம் பூமியை பார்த்து முட்டி நிற்பதால் அதுக்கு பேர் முட்டி. முட்டிக்கும் காலுக்கும் இடையே இருப்பதனால் அதுக்கு பேர் இடை. முட்டியும் இடுப்பையும் தொட்டு கொண்டிருப்பதால் அதுக்கு பேர் தொடை. நமக்கு வாயிலே போடுவது வந்து இருப்பதால் வாயிறு வயிறு. இத பல பட்டிமன்ற பேச்சாளர்கள் வந்து பேசுனது முட்டி தொட வயிறு இதுக்கு காரணம். இதுக்குதான் காரணமா? வாயிறு என்பதா அது பேர் வயிறான். இந்த முட்டியையும் இடுப்பையும் தொட்டு கொண்டிருப்பதா இது பேர் தொடையா. பூமியில போய் முட்டும் போது முட்டி இருப்பதால் அது பேர் முட்டியா. உடலை 4 துண்டா வெட்டி போட்டால் கடைசி வருவது காலம், அதனால இது பேர் காலம். அப்போ இதை 4ஆக பிரித்தால் கடைசியில் வரும் கால் பகுதி, அதனால இதுக்கு பேர் கால். தலைக்கு மேல ஒண்ணுமில்ல முடிச்சுக்க, அதனால இதுக்கு பேர் முடி. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். நம்ம பெரும்புலவர் ராஜ்மோகன் சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? தயிர்ல போட்டா தயிர் வடை, போடலன்னா மெது வடை, ஓட்ட இருந்தா அது ஓட்ட வடை அப்படிங்கிற மாதிரி. தயிர்ல போட்டா தயிர் வடை, போடலன்னா மெது வடை, ஓட்ட இருந்தா அது ஓட்ட வடை. எடைக்கும் தொடைக்கும் வயிறுக்கும் உட்கார்ந்து விளக்கம் கொடுத்துருக்காப்ல. ஒரு நல்லது ஒரு சீனியர் உன்னோட வயசுல அனுபவசாலி, நான் சொல்றேன் எல்லா இடமும் போய் பார்த்துட்டு வந்திருக்க, அடி மிதி குத்து எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்க, அனுபவத்துல சொன்னா நல்லா இருறான்னா நீ என்னையே என்ன சொல்ற மூடுன்ற. நான் மூடிக்கிறேன்ப்பா.